வந்தாரு, எதுக்கு போனார்னே தெரியலையேன்னு சொல்லி பாண்டிச்சேரி மக்கள் குழப்பிட்டு இருக்கிறாங்க. விஜயின் வருகை என்பது பாண்டிச்சேரியில திணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் தெரிகிறது, இயல்பா இல்ல. காஷ்மீர் பார்டர்ல தான் பார்த்திருக்கேன். ரவுண்டா சுத்தி யாரும் வந்துடக்கூடாது, எதிரிகள் வந்துடக்கூடாது. அப்ப இவங்க எதிரியா? புதுச்சேரியை பார்க்குற பார்வை விஜய்கிட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பமாக வித்தியாசமாக இருக்கிறது. வித்தியாசமாக மட்டும் மிகப்பெரிய குழப்பம் இல்ல. அவர் சாமி அவர்களோடு கூட்டணி வைப்பதற்குண்டான முயற்சியாகவும் இதை பார்க்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் பேசிய 12 நிமிடங்கள்ல ஒரு வார்த்தை கூட பிஜேபியை பற்றியும் பேசவில்லை திரு ரங்கசாமி. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும்னா இருக்கிற ஆட்சி சரியில்லைன்னு தானே அர்த்தம். தாவேகா நம்பி இருப்பது காங்கிரஸை. மக்கள் அவங்க சமூகம் சார்ந்த மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் பின்னால் செல்வது என்றும் மிகப்பெரிய குழப்பமும், ஐயாவுக்கு இது வேண்டாத வேலைங்க, இந்த வயசுல அவர் ஏன் சண்டை போடுறான்னு கேட்குறாங்க. எம்ஜிஆர் போல முதல்ல ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்ட்டு யாரும் கொடுத்த ஒரு ஆலோசனை இல்லை. விஜயோடைய கட்சி என்பது கிறிஸ்துவ சமுதாயத்தின் மிஷினரிஸோட கையில போயிருச்சாங்கிற ஒரு சந்தேகம் வருது. அங்க ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் கட்சி தொடங்கி எல்லாம் வர்றதுங்கிறது வாய்ப்புகள் கிடையாது. திடீர்னு நீங்க உங்க தொழில் லாட்டரி விற்கிறது, திடீர்னு நீங்க அரசியலுக்கு வர்றீங்கன்னா என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. தமிழ்நாட்டுடைய ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் இங்க விஜயோட இருக்காரு. அவருடைய மைத்துனரான மார்ட்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அங்க இருக்காரு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியலில் ஒரு 5 மாநிலங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதில் புதுச்சேரியினுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிகராக பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்திலையும் எதிரொலிக்கும் என்பது பற்றியும் நம்மிடையே விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். விஜய் சமீபத்தில் ஒரு மாநாடு போட்டார். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அரசியல் பரபரப்பு அங்கே தொட்டி கொண்டு சுற்றி அதை மையப்படுத்தி பல்வேறு நிகழ்வுகள் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன. திட்டமிட்டு அங்கே மாநாடு போட்டாரா இல்லை யதார்த்தம் போட்டாரா என்ற கேள்வியும் ஒரு பக்கம் எழுப்பப்பட்டாலும் அந்த மாநாட்டில் புஷி ஆனந்தருடைய செயல்பாடு எல்லாரும் அந்த மாநில மக்கள் முகம் சுளிக்கும் அளவில் பேசப்பட்ட நிகழ்வும் நடந்தது. விதிகளை மீறி செயல்பட்டார். ஒரு பொதுச்செயலாளர் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அவர். இந்த நேரத்தில் இது போன்று அவர் செயல்படலாமா அப்படி அந்த கேள்வியும் எழுப்பப்பட்டது. சார்லஸ் மார்ட்டின் அவர் ஒரு லட்சிய ஜனநாயக கட்சின்னு ஆரம்பிச்சிருக்கார். மார்ட்டின் லாட்டரி மார்ட்டினுடைய இளைய மகன். அவர் புதுச்சேரி அரசியலை கவனித்திருக்காரு. அவர் அந்த கட்சியை ஆரம்பித்த விதம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரையும் செய்யாத ஒன்று. அது கடலில் மையப்படுத்தி அங்கே பல்வேறு விதமான ஒரு கவனத்தை ஈர்க்கும் விதமாக அவர் செய்த நிகழ்வு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நிகராக புதுச்சேரியை கொண்டு வருவதற்கான விடை என்ன சார்? இதில் மறைந்திருக்கிறது விஷயம் என்னென்ன? ஏன்னா இதில் எளிதாக நம்ம கடந்து அங்கேயும் ஆதவ் அர்ஜுனா இருக்கார், அங்கே சார்லஸ் மார்ட்டின் இருக்கார். ஒன்றோட ஒன்று கனெக்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது தொழில் ரீதியாகவும் கனெக்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எளிதாக போயிடுமா எல்லா விஷயமும்? பத்திரிகை.com நேயர்களுக்கு முதல் கண் வணக்கம். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புதுச்சேரி மாநிலம் என்பது இதுவரை மிக பெரிய அளவில் கவனிக்கப்படாமல் இருந்துச்சு. தமிழக அரசியலோடு சேர்ந்து தொடர்பு படாமல் இருந்துச்சு. மதிப்பிற்குரிய ஐயா திரு என்ஆர் காங்கிரஸுடைய தலைவர் திரு ரங்கசாமி அவர்கள் வந்த பிறகு புதுச்சேரியோடைய சில விஷயங்கள் கொஞ்சம் மேம்பட்டு கவனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, சென்ற முறை அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சு அந்த ஆட்சியை பிடித்து வந்தார்கள். இப்போ நீங்க சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பாண்டிச்சேரியில போய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினது. அது பொதுக்கூட்டம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த QR கோடை வச்சு ஏதோ ஒரு லிமிடெட் எடிஷன்ல இந்த சினிமா மாதிரி தான் அதுவும் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட இங்கே அவர் சந்திச்ச மாதிரி தான் அங்கேயும் மக்களை சந்திச்சிருக்காரு. அதுல 2-3 விஷயங்களை நாங்கள்லாம் பார்க்குறோம். ஒன்று, இப்போ ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்றவர்கள், நாஞ்சில் சம்பத்து போன்றவர்கள்லாம் இப்போ தாவேகால இணைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல ஆதவ் அர்ஜுன் வந்தார் நம்ம விடுதலை சிறுத்தைகள்லேருந்து. அடுத்தது திரு செங்கோட்டையன் போனார். இப்போ நாஞ்சில் சம்பத்து போயிருக்காரு. அப்போ அந்த இடத்துல புஷி ஆனந்துக்கு சில மதிப்பீடுகள் குறையுமோங்கிற ஒரு பயம் தன்னாலே வந்திருக்கணும். அப்ப என்னுடைய பகுதியான ஏன்னா அவர் அந்த பகுதியை சேர்ந்தவர், புஷிங்கிற அந்த பகுதியானது. அந்த பகுதியில என்னுடைய செல்வாக்கை நான் காட்ட வேண்டும்,
என்னுடைய கட்சி தலைவருக்கு. அவருடைய பகுதினா சார் 3-4 தெருவு தான். அதுதான், அது எல்லாருக்குமே 30 கான்ஸ்டியூன்சியுமே அப்படித்தான். ஆமா, மொத்தமே 30 கான்ஸ்டியூன்சி தான் உங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும். நம்மள மாதிரி 234 இந்த 243 பீகார் மாதிரிலாம் கிடையாது. இப்போ ரங்கசாமிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 தொகுதியிலும் பேர் உண்டு. ஆமா, ஏன்னா இல்ல அவரு பைக்லயே சுத்திட்டு இருந்தவர். அதான் ரொம்ப எளிமையான முதலமைச்சர். உங்களுக்கு மாஹி ஏனாம் தவிர பாக்கி எல்லா இடங்களையும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஆமா 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 அங்கேயும் வந்து ஒரு செல்வாக்கு உள்ளதான். ஆமா ஆமா, தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு எளிமையானவருடைய செல்வாக்கு அது வேற. அப்ப இது வந்து ஒண்ணு, பாண்டிச்சேரியில போய் தாவேகா கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமான கேள்வி. ஏன்னா அங்க இவங்களுடைய அமைப்பு வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இல்லை. அப்போ நீங்க சொன்ன மாதிரி 2-3 கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இதில் யோசிச்சு பார்க்க வேண்டியதுக்கு. அரசியல் ரீதியாக பார்க்கும்போது, ஒன்று சின்ன பகுதி, அது யூனியன் டெரிட்டரி. இப்போ தாவேகாவுடைய கூட்டத்தை புசி ஆனந்தின் பேர்ல தான் இப்போ அங்கே நடத்தியிருக்கிறாங்க. இப்போ நீங்க இது தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஈரோட்டில் பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அப்போ ஒருத்தர் புதுசா கட்சியில் சேர்ந்தா தன்னுடைய பலத்தை அவர்களுடைய தலைமைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ புசி ஆனந்த் அங்கே நடத்தும் போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டுடைய ஆதவ் அர்ஜுனாங்கிறவர் வந்து இங்க விஜயோட இருக்காரு. அவருடைய மைத்துனரான மார்ட்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அங்க இருக்காரு. அவர் ஏற்கனவே ஜேசிஎம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அங்க நடத்தி, சமூக நல அமைப்பு ஒன்று நடத்திட்டு வந்துட்டு அவருடைய கட்சி பெயரான லட்சிய ஜனநாயக கட்சியை ஜெனீவால போய் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்புறம் கட்சி கொடியை வந்து ஒரு ஷிப்புல வச்சு எல்ஜேகேன்னு சொல்லிட்டு கட்சி கொடியை ஏத்தினாரு. அப்புறம் கிட்டத்தட்ட 64 போட்டை வச்சு எல்ஜேகேங்கிற அந்த வடிவத்துல கடல்லயே வந்து அதை கிரேன் ஷாட்ல எடுத்து போட்டாரு. இது ஏதோ வந்து வேறு விதமான அறிகுறிகளா தெரிகிறது. இல்ல, அது அவரையே கேட்டாங்க. இப்ப நீங்க வந்து பாண்டிச்சேரியை சூஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் இந்த பாண்டிச்சேரியை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்த போறேன். அப்போ ஒரு சின்ன ஒரு மாகாணமாகவோ சின்ன ஒரு ஸ்டேட்டாவோ இருந்தா இதை ஒரு ரோல் மாடலா நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த விளக்கம். ஆனால் என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் பார்ப்பது என்னன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சியில் ஏதோ ஒரு பகுதி அவர்கள் வந்து அவர்களுடைய எந்த செல்வாக்கை வைத்தாவது அரசியல் ரீதியாக கைப்பற்றுவார்களானால் அது கூட்டணிக்கு உதவும். அப்ப அந்த கூட்டணி யாரோட அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க. திரு என்ஆர் ரங்கசாமி அவர்களோடதா, இல்ல பிஜேபியோடையா, இல்ல டிஎம்கே கூடயா, இல்ல தனித்தா? இவங்க அரசியல் ரீதியா மட்டும்தான் அங்க கவனம் செலுத்துறாங்களா, இல்ல தொழில் சார்ந்து அதுவும் அந்த கனவும் இருக்கா? தொழில் சார்ந்துதான் அரசியல் ரீதியாக கவனம் செலுத்துறது. திடீர்னு நீங்க வந்து உங்க தொழில் வந்து லாட்டரி விற்கிறது, திடீர்னு நீங்க அரசியலுக்கு வர்றீங்கன்னா என்ன? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்து பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அரசியல்ல பணம் சம்பாதிப்பது என்னுடைய நோக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இவ்வளவு பணம் செலவு பண்றது என்னத்து காரணத்துக்கு? அப்ப பாண்டிச்சேரி மக்களுக்கு மட்டும் செலவு பண்றீங்களா? தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இது போன்ற ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய தேசிய அமைப்பை இந்தியா முழுவதும் நீங்க கொண்டு வரலாம். லயன்ஸ் ரொட்டேரியன் மாதிரி எங்க வேணாலும் நீங்க கொண்டு வரலாம். அப்ப அவருடைய நோக்கம் வந்து ஒரு சிறிய ஸ்டேட்ல போய் நம்ம முதல்ல அதை பிடிச்சிட்டோம்னு சொன்னா, பாண்டிச்சேரியுடைய டெரிட்டரிங்கிறது பார்த்தீங்கன்னா காரைக்கால் இருக்குது, அது தமிழகத்தின் எல்லையை ஒட்டி இருக்கிறது. ஏனாம்ங்கிறது ஆந்திராவில் இருக்குது, மாஹிங்கிறது கேரளாவில் தலசேரி தாண்டோன்னு இருக்குது. அப்போ இவருடைய இன்னொரு பகுதி இருந்தது சந்திரநாகர்னு சொல்லிட்டு. ஆமா, அது இல்லை, அது மேற்கு வங்கத்தில் அந்த அரசாங்கமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து இவர்கள் அரசியல் ரீதியாக உள்ளே வந்தார்கள் என்றால் வியாபார ரீதியாக இந்த இடங்கள்லாம் வந்து இவர்களுடைய குடும்ப தொழிலான லாட்டரியை கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்கல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வந்து இந்த பகுதி மட்டும் இல்லை, இன்னமும் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி டு பிரான்ஸ். ஆமா, அந்த சிட்டிசன்ஷிப் அங்க தனியா தான் உங்களுக்கு. பிரெஞ்சை விட அங்க அவங்க தானே அதிகம். அந்த உறவுகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் உண்டு. இருக்கு. 2 மாநில அரசுகளுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் பிரெஞ்சு பென்ஷன் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க பாண்டிச்சேரியில. நம்ம அரவிந்தோ ஆசிரமத்தோடைய நிறைய டிவோட்டிஸ் வந்து அங்கேருந்து ஃபாரின்ல இருந்து வர்றாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விட முக்கியமான சார், பிரான்ஸ்ல வந்து எலெக்ஷன் நடந்தா பாண்டிச்சேரியில வந்து அங்க இது வாக்குப்பதிவு நடக்கும். கண்டிப்பா அந்த சிட்டிசன்ஸ் இங்க இருக்கிறாங்களே இல்லைங்களா? ஆமா, அவங்களுடைய வாக்கும் அதுல குறிப்பிடப்படுற சதவீதம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாநிலங்கள்ல அது ஒண்ணு, பாண்டிச்சேரி ஒண்ணு. அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 4 விதத்திலையும் இருக்குது. கடல் வழியாகவும் இருக்குது, ரயில் மார்க்கம் இருக்குது, விமான மார்க்கம் இருக்குது, பஸ் ரூட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திரு சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் அங்கே ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்.
அப்ப பாண்டிச்சேரியில் அவர்கள் ஒரு வலுவான கட்சியாக உருவெடுக்கும் போது தமிழகத்தில் விஜயை வைத்து ஆதவ் அர்ஜுனாவும் திட்டம் போட்டு இவரை வந்து முதலமைச்சராக்க வேண்டும் வரும்போது அவருடைய லாட்டரி சாம்ராஜ்யம் வந்து எல்லா இடத்துக்கும் விரியும். இல்ல சார், புதுச்சேரியில லாட்டரியை நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தா அருகில் இருக்கிற கடலூர் மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க, கடுமையா வந்து பாதிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து விபரீதங்கள் அதிகமா ஏற்படும், குடும்ப விபரீதம். இன்னொரு விஷயம், ஏற்கனவே சுரண்டல் லாட்டரி மூலமாக உயிரிழந்த குடும்பங்கள் நிறைய இருக்கிறாங்க. இது ரேஸ்ல இது பண்ண மாதிரியான ஒரு அடிக்ஷன் அது. அதே மாதிரி இப்ப நீங்க பாண்டிச்சேரியுடைய மதுபான கொள்கையை பாத்தீங்கன்னாலும் தமிழகத்திலிருந்து அதிகமான வருமானம் அவங்களுக்கு. அது ஏற்கனவே ஒரு குடும்ப சீரழிவு நடந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அது வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்கே போய் மது அருந்துவர்களும் வாங்கியவர்களும் இந்த மாதிரி நிறைய நம்ம கேஸ் பாக்குறோம். வண்டியில பிடிச்சாங்க, எடுத்துட்டு வந்தாங்க, கடத்திட்டு மதுபான பாட்டில் எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப இது போன்ற ஒரு தவறான முன்னுதாரணமாக அது அமைந்து விடும். ரெண்டாவது, இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுகிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு. அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரங்கசாமி அவர்களோடு கூட்டணி வைப்பதற்குண்டான முயற்சியாகவும் இதை பார்க்கிறார். ஏன்னா அந்த இடத்துல அவர் பேசிய 12 நிமிடங்கள்ல ஒரு வார்த்தை கூட பிஜேபியை பற்றியும் பேசவில்லை திரு ரங்கசாமி. ஏன்னா ஆட்சி மாற்றம் வேணும்னா இருக்கிற ஆட்சி சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க குறை நேரடியாக சொல்லணுமே. அந்த இடத்துல இங்க திமுகவை சாடுகின்றவர், பிஜேபியை கொள்கை ரீதியான அரசியலை எதிர்க்கிறவர் பாண்டிச்சேரியில போய் பேசும்போது என்ன சொல்றாரு? அரசு மாற்ற அப்புறம் ஒரு தவறான டேட்டா கொடுக்க, ரேஷன் கடையே இல்லைங்கிற ஒரு தவறான டேட்டா வேற அவர் கொடுத்துட்டு வந்தார். அவரு சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அப்படி சிறப்பா பண்றாரு நிச்சயமாக. அப்புறம் துப்பாக்கியோட ஒருத்தர் வந்தாருங்கிற ஒரு இஷ்யூ ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா. ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இப்போ ஈரோடு வர்றாரு. அதாவது தமிழ்நாட்டில் பார்க்குற பார்வையும் புதுச்சேரியை பார்க்குற பார்வையும் விஜய்கிட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பமாக வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக மட்டும் மிகப்பெரிய குழப்பம். இல்லை, அவர் திடீர்னு அந்த ப்ரோக்ராம் அங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போதே அவருக்கு ஒரு குழப்பம். என்ன பேசுறது, பாண்டிச்சேரியில் போய் நீங்கள் என்ன பேசுவீங்க? ஆனால் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு யார்? புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். விஜயனுடைய அறிவின்மை அது வெளிப்படுகிறது. ஒரு தகுந்த வந்து ஒரு ஆலோசனை வச்சுக்கணும். எங்க மாநிலத்தை நாங்க பாத்துக்கிறோம், அவருக்கு எங்களுக்கு தெரியும், அவர் வேலையை அங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இல்ல, அதாவதுங்க, நீங்க கட்சி இப்பதான் தமிழகத்திலேயே ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் அரசியல் அனுபவம் இல்லை, உங்களுடைய வாக்கு வங்கி என்னங்கிறது இன்னும் நீங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள பக்கத்து ஊர்ல போய் பக்கத்து ஸ்டேட்ல போய் நீங்க வந்து நான் ஆட்சியை பிடிப்பேன், நான் மாற்றம் தருவேன்னு சொல்றதுக்கு என்ன நீங்க அந்த மக்களுக்கு குறை இருக்குன்னு உங்கள்ட்ட வந்து சொன்னாங்க. அது எம்ஜிஆர் போல ஆட்சி அமைச்சலாம் அப்படின்ட்டு யாரோ கொடுத்த ஒரு ஆலோசனை. இல்ல, இதே நம்முடைய புரட்சி தலைவர் வந்து பாலக்காட்டுல போய் ஒரு முறை பிரச்சாரம் பண்ணும்போது சொன்னாங்க, இங்க இந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் ஐயா, நீங்க தமிழ்நாட்டை கவனிச்சுக்கன்னு அதே மக்கள் சொல்லி அமைச்சாங்க. எம்ஜிஆருக்கு நிகழ்ந்த நிகழ்வு பொதுக்கூட்டத்திலேயே பாலக்காட்டுல நடந்தது. இதற்கெல்லாம் நாங்கெல்லாம் சாட்சி. இதெல்லாம் உணர்வோட போனவருக்கு அந்த நிலை. அப்போ வந்து நீங்க வந்து எதற்காக பாண்டிச்சேரி போனீங்கிறது கேள்வி. இது வந்து புசி ஆனந்தின் நெருக்கடியால் போயிருக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது, இவருடைய ஆதவ அர்ஜுனாவுடைய இன்னொரு நெருக்கடியும் இருக்கலாம். ஏன்னா எங்க மச்சான் அவர் போயிட்டு வந்த ஒரு வாரத்துல அவர் கட்சியை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா விஜயின் வருகை என்பது பாண்டிச்சேரியில திணிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் தெரிகிறது, இயல்பா இல்லை. பாண்டிச்சேரியிலையும் வந்து பாத்தீங்கன்னா சார், அவருடைய வந்து தெளிவான ஒரு விளக்கம் இல்லை, ஒரு தெளிவான விளக்கமும் இல்லை. அது வந்து தொலைநோக்கு பார்வையும் அங்க இல்லை. அங்க என்ன திட்டம் சொல்றது அப்படிங்கிறதே அவருக்கு தெரியல, என்ன குறை இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஸோ இது வந்து என்னன்னா அவசர கோலத்துல தெளிச்சா மாதிரி. நானும் ஒரு மீட்டிங்க்கு வந்தேன், பாண்டிச்சேரிக்கு போனேன், நானும் பார்த்தேன். அங்கேயும் அவர் ரசிகர்கள் தான் வந்திருக்காங்க, அங்கேயும் தொண்டர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. இங்கேருந்து கூட்டிட்டு போனாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு கியூஆர் கோட்ல 4 பேர் போனாங்கன்னா ஊடகங்கள் வாயில நமக்கு தெரிய வருது. இப்ப திரும்பி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஈரோடு ப்ரோக்ராமும் அப்ப புசி ஆனந்த் நடத்தி முடிச்சிட்டாருன்னா செங்கோட்டையை இப்ப கிளம்பிட்டாரு, ஏன் ஊர்ல நடத்துங்க. ஏன்னா அவருடைய செல்வாக்கையும் ப்ரூவ் பண்ணிக்க வேண்டியது, சுய பரிசோதனையும் செஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கோபி, சத்தியமங்கலம், ஈரோடு இதெல்லாம் வந்து அவங்களுடைய தொகுதி. அது திமுகவின் கோட்டையா இருக்கு. இப்போ முத்துசாமி அமைச்சர் அங்க இருக்காரு, பக்கத்து மாவட்டமான கரூர்ல போய் தான் ஏற்கனவே இவங்க சூடுபட்டு வந்திருக்காங்க செந்தில் பாலாஜி. இது அப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நெருக்கடினா, ஒண்ணு செங்கோட்டையினுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கணும், செந்தில் பாலாஜிக்கு நாங்க வந்துட்டோங்கிற ஒரு கம்பேக் கொடுக்கணும். அப்புறம் இப்போ அவங்க அதுல போட்டிருக்க கட்டுப்பாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரசிகர்களுக்கு சற்றுமே பொருந்தாத ஒரு விஷயம். முள்வேலி அமைக்கிறாங்களாம், 50 மீட்டருக்கு யாரும் கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறாங்களா. இவன் போறதே கிட்ட போய் விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா மரத்து மேல தூக்கி கீழே விழுறவங்க கையை பிடிச்சி கடிக்கிறாங்க காவலரை. இந்த ரசிகர்களை நீங்கள் வந்து இன்னும் தொண்டர்களாகவே மாத்தல. அப்ப தொண்டர்களா மாத்துறதுக்கு தலைமையில அந்த பண்பு இருக்கணும்.
அப்ப தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்ல தன்னை ஒரு தலைவனாக, அதாவது சினிமாவில் தலைவனாகிறது ரொம்ப ஈஸி, சினிமாவில் முதலமைச்சர் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் செய்யக்கூடிய பணியை வந்து நம்ம செய்யணும்னா நம்மளாலேயே முடியாது. அனுபவம் என்பது வேண்டும். அரசியலில் முதல்ல அவர் அனுபவ பாடம் அவர் கற்றுக்கிட்டாதான் அவருடைய தொண்டர்களுக்கோ ரசிகர்களுக்கோ நீங்கள் சொல்ல முடியும். எம்ஜிஆர் வந்தார்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து முதல்ல இருந்த இடம் வேற, அங்கிருந்து அரசியல் கற்றுக்கொண்டார். அது வேறு விஷயங்கள். அவருடைய செல்வாக்கு என்பது எந்த இடத்துலன்னா அவருடைய ரசிகர்களை வந்து கவர்வதற்காக தான் அவர் செல்வாக்கு கொண்டு வந்து, அவர் கூட இருந்த அனைத்து அமைச்சர்களுமே அனுபவம் பெற்றவர்கள். இவர் கூட யார் இருக்கா? ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த செங்கோட்டையன் வந்திருக்காரு. இதுக்கப்புறம் செங்கோட்டையனுக்கு வந்து ஆளுமை கிடையாது, ஆளுமை கிடையாது. சொன்ன வேலையை செய்வார். அவருக்கு வந்து டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுப்பாரு. அது மாதிரி தான் இப்ப டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காரு. இப்ப இதுல ஒரு சோதனை என்ன தெரியுங்களா? செங்கோட்டையன் இந்த ரசிகர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வராரா, ரசிகர்கள் வந்து அவர் கட்டுப்பாட்டுக்கு போறாங்களா? ஏற்கனவே இருந்த அந்த களப்பணி வேகம் வந்து அவர்கிட்ட இனிமேல் இருக்குமா? இருக்காது. அவரு வந்து பொதுக்கூட்டத்தில் நல்லா பேசியிருக்காரு சார். அதாவது 72லேருந்து ஏடிஎம்கேல இருக்காரு. இத்தனை முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு, மந்திரியா இருந்திருக்காரு. இதை கூட பேசலைன்னா அப்புறம் எத்தனை வருஷம் அனுபவம் என்னத்துக்கு சார் ஆகிறது? அப்ப நீங்க ஒண்ணுமே பேச அவர் இது வரைக்கும் ரொம்ப சத்தமா பேசி கூட நீங்க பார்த்தது இல்ல. இன்னும் பாத்தீங்கன்னா அவர் அதிமுக ஆதரவாளராக தான் இருக்க ஜெயலலிதா படத்தை தான் வச்சுட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் அதை எடுத்துட்டு சொல்லி அது சொன்னதுக்கு அப்புறம் அவர் அந்த துண்டு போட வரும்போது வேண்டான்னு சொன்னார் பாத்தீங்களா? ஆமா. அப்போ உங்களால மனதளவுல அதை ஏத்துக்க முடியல. இது ஒரு ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக வந்து சரி இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம்னு சொல்லி போயிருக்காரு. ஏன்னா அவரை பற்றிய சர்ச்சைகளை அவரே உருவாக்கி கொண்டார். அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற கதையா தான் அவர் அங்க நீடிப்பாராங்கிறது எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் தான். அவரு புசியானது சொல்றாரு. அதாவது வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய அனைத்து விதமான உணர்வுகள் மதிப்பளித்து அவர் ஆணைப்படி நாங்க வந்து செயல்படுவோம். முதல்ல புசியானந்துக்கு அங்க மதிப்பளிக்கிறாங்களான்னு கேளுங்க. புசியானந்துக்கு அங்க என்ன மதிப்பு இருக்குது? அவர் இன்னும் அங்க உட்கார்ந்துக்கிட்டு சேர தூக்காத, மைக்கு மேல ஏறாதன்னு அனௌன்ஸ்மெண்ட் தானே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு பொதுச் செயலாளராக அவர் செயல்படுகிறாரா? அங்கே செயல்படும் ஒரே ஒருத்தர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அவர் கிழிச்ச கோட்டை விஜய் தாண்ட மாட்டேங்கிறாரு. அப்ப என்ன ஆகுது? அந்த விஜயோடைய கட்சி என்பது கிறிஸ்துவ சமுதாயத்தின் மிஷினரிஸோட கையில போயிருச்சாங்கிற ஒரு சந்தேகம் வருது. அங்க ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு, கூட ஆதவர்ஜன் மாப்பிள்ள இருக்காரு, இங்க சார்லஸ் மார்டின் வராரு. இது ஒரு சர்க்கிள் எப்படி போகுது? இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அப்ப இது வந்து நாளைக்கு அவரு வந்து விஜய் வந்து நம்ம அப்படி பார்க்க முடியாதுல்ல சார். விஜய் வந்து திரைப்பட நடிகரா எல்லாரும் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் நானும் அவர் ரசிகரா இருந்துகிட்டு அவர் திரைப்பட நடிகரா ஏத்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய செயல்பாடுகள்ல வந்து நமக்கு வந்து மாறுபட்டு கருத்து இருந்தாலும் விஜய் என்பவர் வந்து பொதுவான நபர் தானே. நம்ம அப்படிதான் பொதுவான நபர்னு எப்ப தெரியும் நமக்கு? ஏதாவது பொது செயல்பாட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வந்து அவர் கொள்கை பிரகடனத்தை அறிவிச்சதுல இருந்து முழுக்க பாத்தீங்கன்னா முழுமையான கொள்கை பிரகடனம் இன்னும் வரலையே சார். இல்ல இது வரைக்கும் அறிவிச்சல. இது வரைக்குமே என்னுடைய கொள்கை, எங்க கட்சியுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம் இதுதான் சொல்லி அவங்களால சொல்ல முடியல. திமுகவுடைய கொள்கையும் தெளிவா சொன்னாரு. காஞ்சிபுரத்தில் சார் திமுகவுடைய கொள்கையும் சீமான கொள்கையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. திருவள்ளுவரை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டாரு. இல்ல காஞ்சிபுரத்தில் நடந்த மீட்டிங்ல என்ன கொள்கைன்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வரிசையா வந்து எல்லாம் இருக்கிற மற்ற கட்சிகளுடைய கொள்கை தானே சார். அது புதுமையா எதுவுமே இல்லை, மாற்று திட்டங்களே இல்லை சார். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பாண்டிச்சேரிக்கு சொன்ன உதாரணம் தான் இதுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் ஆளுகின்ற அரசு வந்து இந்த தவறை செய்யுது, இதற்கு மாற்றாக நான் இப்படி செய்வேன். அந்த மணல் கொள்ளையை பத்தி பேசினாரு. நான் வந்தேன்னு சொன்னா இதை மாற்றுவேன்னு சொல்லுங்க. இப்ப சீமான் சொல்றாரு, நான் வந்தேன்னா இதை இப்படி பண்ணுவேங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதை போன்ற உங்களுடைய செயல் திட்டங்கள் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விஜய் சொல்லலையே. அப்ப மக்கள் கிட்ட எது ரீச் ஆகும்? இப்ப திமுக ஜெயிக்கிறாங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னாங்க, விடியல் பயணம்னு சொன்னாங்க, பெண்களுக்கு படிக்கிறது குழந்தைங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சில திட்டங்கள் சொன்னார் இல்லையா? விஜய் என்ன சொல்லியிருக்காரு? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க சார். இப்ப இவங்க எல்லாம் வந்து பல ரவுண்டு போயிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் அனுபவம் மிக்க கட்சிகள். இப்ப என்ன எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கு தனித்தனியா வந்து பதிலளிக்கிறத விட அவர் என்ன பண்ணுவாரு? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுவார் இல்லைங்களா? இப்போ உங்களுடைய சந்தேகத்துக்கு அதுதான் வந்து பதிலாக இருக்கும். இல்லை, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோங்கிறது வந்து வேற சார். கட்சியோடைய கொள்கைங்கிறது வேற. அது ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தாங்க, பிஜேபி வர்றாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்க, திமுகனா ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்கிறாங்களே, அதை போன்ற என்னுடைய கட்சியுடைய கொள்கை இது அப்படிங்கிறத வந்து இன்னும் விஜய் அவர்கள் தீர்மானித்து சொல்லவில்லை. 2 விதமா வந்து வெளியிடுவார்னு எதிர்பார்க்குறேன். ஒன்று எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இன்னும் வந்து பார்ட்டியுடைய பாலிசி திட்டங்கள். ஆமா. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வந்து நீங்க எதிர்க்கட்சி சொல்றதை பார்த்துட்டு நீங்க ஒரு 1000 ரூபாய் சொன்னா 1500 ரூபாய் சொல்றது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்ல. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்றவங்க வந்து எப்படி ஒழிப்பேன்னு சொல்லணும். சார் இந்த துறையில ஊழல் நடந்திருக்குது, மணல் திருட்டு நடந்திருக்குது, அப்ப இதை நான் வந்து என்ன ஆட்சிக்கு வந்தா நான் எப்படி ஒழிப்பேன்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் எக்ஸ்பர்ட்ஸ் போடுவேன், எக்ஸ்பர்ட்ஸ்ட வந்து இந்தந்த இதை நான் வாங்குவேன், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், அதையாவது டிக்ளேர் பண்ணுங்க. இப்படி வெளியே வரும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படின்னா 2016 மாற்றம் முன்னேற்ற அன்புமணிக்கு வந்து ஜான் ஆரோக்கியம் தான் பண்ணி கொடுத்தாரு. ஒருவேளை அந்த மாரி வந்து வேறு விதமா எங்க மாற்றம் வந்துச்சு? ஏமாற்றம் தான் வந்துச்சு. போஸ்ட் அடிச்சு விட்டது தான் மிச்சம். இன்னைக்கு வந்து அப்பா மொழியும் சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. நேற்று ஜிகே பண்ணி சொல்றாரு அந்த சண்டைக்கெல்லாம் நான் காரணம் இல்லைங்கிறது. அப்புறம் ஏங்க நீங்க 2 பேரும் சேர்ந்தவங்கிறீங்களா, நீங்க எங்க கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தீங்க? இல்லை நான் போஸ்ட்மேன் வேலை தான் பார்த்தேன், ஐயா தான் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னு ஐயாவை காட்டி கொடுத்துட்டாரு. நான் கட்சியை விட்டு விலக தயார் யாக செம்மல்ங்கிறத நிரூபிக்கிற வகையில் என்ன சொல்றாரு, அன்புமணியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் 2 பேரும் இணைந்தாலே போதும், எனக்கு கட்சியை விட்டு விலக தயார். இதை விட சார் அதாவது சேர மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டு தைரியமா சவால் விடுறாரா? இல்ல சார், இது மாதிரி சொல்றது தைரியம் வேணும்ல சார். ஆமா சார், அரசியல் எனக்கு தெரியுமே. தமிழக அரசியல்ல அது பொதுச் செயலர் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்திருக்காங்க, தலைவரா இருந்திருக்காங்க 25 வருஷம் 30 வருஷம்லாம். யாராவது இது போல சொல்லியிருக்காங்களா சார்? சார் அவர் பதவிக்கே இப்போ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானே சார் இவ்வளவுலாம் டைலாக் விடுறாரு. நல்லா யோசிங்க, அவரு தான் இது வரைக்கும் ஒரு தலைவராக இருந்தார். அப்போ அன்புமணி வந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சில விஷயங்கள் டம்மியானார் இவரு. இப்போ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்போ வந்து சொல்றாரு இவங்க 2 பேரும் சேர்ந்தவங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க, சேர விடமாட்டேங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய அர்த்தம். சேர்ந்தாதான் நான் வெளில போனோம், அவங்க தான் சேர மாட்டாங்களே. அப்போ மகளுக்கு கொடுத்த பதவி என்ன, அந்த பேரப்பையனுக்கு கொடுத்த பதவி என்னன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய பதவி இல்லைங்க, எல்லாம் இளைஞரணி தலைவருங்கிறது சாதாரண பதவியா? திமுக அதானங்க முக்கியமான பதவியே. நம்ம முதலமைச்சர் ஐயாவே அதில் தானே இருந்தாரு. நீங்க பாண்டிச்சேரியை பத்தி நம்ம பேசுறதுனால பாண்டிச்சேரியும் வந்து அவங்களுடைய கவனம் இருக்குதுல்ல. யாருடைய கவனம்? பாமகவுடைய கவனம் சார். அதாவது அங்க வந்து பாமகவுடைய கவனம்னா அந்த பார்டர்ல தான் அவங்க தோட்டமே இருக்கு. தைலாபுரம் தோட்டங்கிறது நீங்க திண்டிவனத்திலேருந்து போற பாண்டிச்சேரி போற பகுதியில் தான் இருக்குது. ஆனால் அங்க பெரிய செல்வாக்கு ஒன்றும் இல்லை, ஜாதி ரீதியாக இருக்கிறது. ஆனால் அந்த ஒரு அரசியல்ல வர்ற அளவுக்கு இல்லை. அதுவும் இப்போ இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து அவங்க சமூகம் சார்ந்த மக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் பின்னால் செல்வது என்றும் மிகப்பெரிய குழப்பமும், ஐயாவுக்கு இது வேண்டாத வேலைங்க, இந்த வயசுல அவர் ஏன் சண்டை போடுறான்னு கேட்குறாங்க. சிலவங்க அப்பா தானே, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க இவர் விட்டு கொடுத்துட்டு அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களை எங்களிடம் கூறிய கருத்து இது. இப்போ விஜய் அவர்கள் தலைமை பண்பிற்குரிய தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தவங்க சொல்றதை செய்யக்கூடாது. தலைவர்னா அவர் முடிவெடுத்து எல்லாருக்கும் சொல்லணும். இன்னைக்கு அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை, இப்போ அந்த கரூர் சம்பவத்திலேயே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. இது எதுவும் நம்ம சொல்லலை, அவர் காணொலி மூலமாக சொன்னது. அப்புறம் மக்களை வந்து நேர போய் சந்திக்க போனால் எனக்கு வந்து பயமா இருக்குது அப்படின்னு சொன்னது. அப்புறம் அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்து, இது எல்லாமே வந்து அரசியலில் இது வரைக்கும் நிகழாத ஒரு விஷயம். இன்றும் அவரை சந்திக்க செல்லும் எல்லாருமே சினிமா நடிகரை ரசிகனாக சந்திக்கத்தான் போறாங்களே தவிர உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இளைஞர் பட்டாளம் அவர்கிட்ட இருக்குது. அந்த இளைஞர் பட்டாளத்தை முறையாக வழிநடத்தினால் நிச்சயமாக வரும் காலங்களில் அந்த கட்சி வளர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் வந்து இவர்களை நோக்கித்தான் திரும்பி பேக் ஃபயர் ஆகுது. இது எந்த கூட்டம், நீங்க 100 கூட்டம் போட்டாலும் சரி, அந்த இப்போ வந்து என்ன சொல்றீங்க, ரசிகர்களை கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லும்போது ரசிகருடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? நான் என் தலைவனை பார்க்க என்னுடைய ரசிகனா போய் அவன் நிற்கும் போது அவன் நீ கிட்ட வராதிங்க. நீங்க இப்போ இந்த முள்ளுவேலி போடுறது ஒன்றும் புதுசு இல்லை, மாநாட்டிலேயே கிரீஸ் தடவினாங்க. ஸோ இது ஏற்கனவே இருக்கிற அனுபவம் தான். நான் முள்ளுவேலியெல்லாம் பார்த்தது வந்து காஷ்மீர் பார்டரில் தான் பார்த்துருக்கேன். ரவுண்டா சுற்றி யாரும் வந்துடக்கூடாது, எதிரிகள் வந்துடக்கூடாது. அப்போ இவங்க எதிரியா? 50 மீட்டர் தொலைவில் போறவன் விஜய் முழுசா பார்க்க முடியாது. ஏன்னா விஜயோடைய ஸ்டைல் வந்து மாநாட்டுக்கு அப்புறம் மாறி போச்சு. எப்படின்னா இந்த நடந்து வர்ற வேலையெல்லாம் இல்லை. இவன் துண்டை தூக்கி போடணும்னு நினைக்கிறான், அந்த துண்டை அவர் கையில் எடுத்து சுத்தணும்னு நினைக்கிறான். இவர் வந்து பாண்டிச்சேரி இதுவே வந்து கூட்டமே வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, ரசிகர்களை கிட்டையே பார்க்கல. இவர் தொண்டர்னு அவர் சொல்றாரு, நம்ம ரசிகர் தான் சொல்ல முடியும். அப்ப அவர்களை பார்க்க முடியல. ஏன்னா அவரு அந்த இதுக்கு மேல 2வது மாடியில் நின்றுகிட்டு பேசியிருந்தார். ஒரு 12 நிமிஷம் தான் பேசினார். ஒரு எழுச்சி உரையா அது இல்லை.
ஒரு ஜென்ரலான ஒரு எழுதி வச்ச விஷயத்தை அதையும் 2 நிமிஷம் அந்த பேப்பரை புரட்டுறதுலேயே அவருக்கு போயிருச்சு. பாண்டிச்சேரிக்கு போறீங்க, ஆட்சி மாற்றம் கொடுக்க போறேன்னு சொல்றீங்கன்னா அங்க நடந்த ஆட்சியில் என்ன குறைகள்ங்கிறத சொல்லிட்டு வந்தா தானே மக்களுக்கு புரியும். நான் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணுங்கிற கேள்வி அந்த மக்கள்கிட்ட இருக்கு. இவர் எதுக்கு வந்தாரு, எதுக்கு போனார்னே தெரியலையேன்னு சொல்லி பாண்டிச்சேரி மக்கள் குழப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரோடு அடுத்த நிகழ்வை பார்க்கும்போது தான் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அடுத்து 2வது இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் அவங்களுக்கு என்ன நடக்கல, தொகுதி உடன்பாடுகள் இருக்குது. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நிறைய கட்சிகள் இவர்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. நிறைய கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் செல்வாக்கு என்னன்னு தெரியாம இவரை நம்பி நம்ம எப்படி ஆத்துல இறங்குறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இவர் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தமிழக அரசியல்ல இப்ப நிகழாது. சார், டிடிவி தினகரன் தாவேக தலைமையில தான் ஆட்சி அமையும் 2026. டிடிவி தினகரனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு, என்ன ஓட்டு வங்கி இருக்கு? என்ன சார்? ஆமா சார், என்ன ஓட்டு வங்கி இருக்கு சார்? சார் ஊருக்கு 4 பேர் இருக்காங்க சார். 2021 அதிமுக வந்து பல்வேறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு திமுக வெற்றி பெற்றதே 1.5%, ஏடிஎம்கே தோத்தது 1.5%. அந்த 1.5%ங்கிறது டிடிவியோடது மட்டும் இல்ல, அனைத்து கட்சிகளும் சேர்ந்து அதுல இருக்குது. அப்போ இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கை அமமுக எந்த தேர்தலால் நின்று என்னுடைய வாக்கு வங்கி இதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கா? விஜய் மாதிரி தான் அவரும் இது வரைக்கும் அவர் தனியா நின்று எங்க சார் ப்ரூவ் பண்ணியிருக்காரு? நீங்க ஒரு சில வாக்குல சொல்றீங்க, ஒண்ணு சேர்ந்தாதான் 50 ரூபாய். அதுக்கு ஒன்னா இருக்கணும்ல, இது அரையால இருக்குது. இல்ல ஒரு காலத்துல வந்து அரைனா முக்கால்னா மதிப்பு இருந்தது. போன பாராளுமன்ற தேர்தல்ல இத்தனை கட்சிகள் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து 18% வாங்கினாங்க. சரிங்க. ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கினாங்க? ஆல்மோஸ்ட் 20க்கு மேல, 20% மேல இருக்கு இல்லையா? டிஎம்கே எவ்வளவு வாங்கினாங்க? இவங்களுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லை. சட்டமன்ற தேர்தலையும் 500லேருந்து 2000 ஓட்டு தான். இவர் வந்து ஏடிஎம்கேவுடைய வாக்கு வங்கியை குறைத்தது எப்படின்னா, இந்த 500 ஓட்டு அவருக்கு ஒரு ஊரில் இருக்கும். பட் அதை வச்சு நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. அவர் யார் மூலமாவது யார் கூடவாவது சேர்ந்து தான் அவருடைய இது வரணும். இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தாவேகா மட்டும்தான். வேற எந்த கட்சியில் அவர் சேர முடியும்னு நினைக்கிறீங்க? தாவேகா நம்பி இருப்பது காங்கிரஸை. காங்கிரஸ் வெளில வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாவேகா வெயிட் பண்றாங்க. அப்ப காங்கிரஸ் வெளியில வந்தா ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வச்ச மாதிரி ஆச்சு, பிஜேபிக்கு எதிராக போய் கூட்டணி வச்ச மாதிரி ஆச்சு. அப்போ அந்த வாக்குகளை நம்பித்தான் இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவங்க அப்போ தினகரன் வந்து நாளைக்கு ஓப்பனா சொல்ல வேண்டியது, நான் தாவேக்கோட கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாரு? தாவேக்கா ஆட்சி அமைக்குன்னு சொல்றீங்கல்ல, நாங்க கூட்டணிக்கு தயார்னு இவர் இது வரைக்கும் சொல்லலையே. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டிஏ அலையன்ஸ்ல திரும்பி சேர்த்துக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. பட் என்டிஏ அலையன்ஸ்ல இவங்க சேரணும்னு சொன்னா அதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட அனுமதி வேணும். இல்ல, ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு சூழல். பிரிந்தவர்களை ஒன்று சேர்ப்பதற்குன்னா அதிமுக சரி, அமமுக அதிமுக சேர முடியாது இல்ல, சேர முடியாது இல்லையா? அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? அதுல சேர்க்கறது வேற யாரை சேர்க்கலாம்? இல்ல, கூட்டணி சேர்க்கலாம்ல. கூட்டணி வந்து இவங்க கேட்டுட்டு செய்வாங்க, ஆனா இவங்க நேரடியா கூட்டணி சேர்க்க மாட்டாங்க. என்டிஏ கூட்டணிங்கிறது வேற, அதிமுக கூட்டணிங்கிறது வேற. இப்ப விஜய் கூட நீங்க போனீங்கன்னா நீங்க விஜயோட கூட்டணி, தாவேகாவோட கூட்டணி. இங்க என்ன கூட்டணி? தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்ப யார்கிட்ட போய் நீங்க பேசுவீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைமை வந்து டெல்லியில தான் இருக்கு. தமிழக தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமி. தமிழக தலைமை வந்து ஆலோசனை பண்ணுவாங்க, என்னங்க அந்த மகன் வராங்க, ஒரு கட்சியா வராங்க, சேர்த்துக்கலாமான்னு சொல்லி டிடிவி சேர்க்கலாம். ஓபிஎஸ் நீங்க எந்த கணக்குல சேர்ப்பீங்க? அதான் அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு சேர்க்கலாம்ல. இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சிருக்கணும். இதுக்கு மேல அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த ஒரு திரைப்படத்துல ஒரு 2 மூட்டை நெல்லுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டால் 100 மூட்டை தான் 1 மூட்டை தான் கிடைக்கும் பாரு. 2 நெல்லுக்கு எவ்வளோக்குன்னா 2 கிடைக்கும் பாரு. அப்போ கவுண்டர் பண்ணி சந்தம் போடுவார், என்னங்க 2 இதுக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, சரி நெல் மூட்டை எங்கன்னு கேட்டால் இனிமே தான் வயல் வாங்கி நாற்று நட்டு விவசாயம் பண்ணி இது பண்ண. அதை மாதிரி இனிமே ஓபிஎஸ் வந்து இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலம் 4 மாதம் சார். கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணனால 9 மாதம் ஆகும் டெல்லியில் போய். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பண்ணி எந்த கூட்டணியில் போய் சேருவீங்க? ஓபிஎஸ் அவர்கிட்ட இந்த அறிவிப்பு, அதிமுக தொண்டர்கள் ஒரு உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உரிமை மீட்பு குழு இருந்துச்சு, இப்ப கழகம்னு வந்திருக்கு. அது கழகம் தான் வரும், கழகம் வராது. சரி, நீங்க ஏன், நான் என்ன கேட்கிறேன் சார், இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இதை ஏன் நீங்க ஆரம்பத்திலேயே பண்ணலன்னு கேட்கிறேன் சார். இப்போ நான் 2-3 இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன், சசிகலா அம்மா அப்படிங்கிறவங்க அவங்க தனியாக அரசியலில் ஒதுங்கி இருந்தாங்க, இப்போ அதிமுகவுடைய இதுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அவங்க அதிமுகவில் தான் நான் தான் பொதுச் செயலாளர்னு அவங்க செல்ஃபாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. போனால் அதிமுக தாங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க. டிடிவி வந்து வெளியில் வந்தார், கட்சி ஆரம்பித்து அவர் தனியாக தேர்தலையே சந்திச்சிட்டாரு, பாராளுமன்ற தேர்தலையே சந்திச்சிட்டாரு. ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. என்டிஏ கூட்டணியில் என்ன அடிப்படையில் அவர் இருந்தார்?
பழைய முன்னாள் முதல்வராக இருந்தார். ஏடிஎம்கேல இருந்து அதே மாதிரி ஏடிஎம்கேவுடைய இரட்டையிலையை முடக்கிற வரைக்கும் அவர் தான் பிரச்சனை பண்ணியிருந்தார். இப்போ அவர் கூட இருந்த மனோஜ் பாண்டியன் டிஎம்கேக்கு போயிட்டாரு. வைத்தியலிங்கம் தாவேக்காக்கு போறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடிவு எடுக்கல. எடுப்பாரு. அவர் உடல்நிலையை கருதி அவர் லேட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. சொன்னாரு ஓபிஎஸ் வந்து வைத்திலிங்கம் என்னை விட்டு போக மாட்டாருன்னு ஓபிஎஸ் சொன்னாரு. அதுக்குத்தான் இப்ப இந்த நெருக்கடி காரணமாக நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னாதான் உண்டு. அப்ப இதற்கப்புறம் குறுகிய காலத்துல நீங்க கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்து கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் வந்து நடைமுறையில சாத்தியமாங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்க கூட்டணின்னு வந்தால் எத்தனை தொகுதிகள் உடன்பாடு இருக்குது, இதெல்லாம் வந்து பிஜேபி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்போ பிஜேபி வந்து இங்க கேட்கக்கூடிய சீட்டு வந்து அவங்களுக்கே மெஜாரிட்டியான சீட்டு கேட்கறாங்க. காங்கிரஸ் கேட்கிற அளவுக்கு அவங்களும் கேட்பாங்க. ஏன்னா தேசிய கட்சிகள் இரண்டுமே அதை விட கம்மியா நம்ம வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இருக்கக்கூடிய 234 மெஜாரிட்டிக்கு நமக்கு 118 வேணும். அப்போ 118 நிக்கிற இடத்துல தான் ஏடிஎம்கே ஜெயிக்காது. தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா மினிமம் 150 நிற்பாங்க. பாக்கி நம்மகிட்ட இருக்கிறது 84. 84ல் 60 வந்து நீங்க பிஜேபி கொடுத்தீங்க, பாக்கி இருக்கிறது யாரு கொடுப்பீங்க? மற்ற கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ இது போன்ற நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறதுனால ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் கட்சி தொடங்கி எல்லாம் வர்றதுங்கிறது வாய்ப்புகள் கிடையாது. அவர் என்ன பண்ணலாம்னா பிஜேபியோட சேர்ந்து பிஜேபி கேண்டிடேட்டா நிக்கலாம், பிஜேபி சின்னத்துல நிக்கலாம். இது ஒண்ணுக்கு தான் வாய்ப்பு. அது எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொண்டால் அதற்குண்டான இது வந்து கன்வின்சிங்கா என்னங்கிறது பிஜேபியுடைய மேலிடம் முடிவு செய்வாங்க. அப்படி வரும்போதும் ஓபிஎஸ் எந்த தொகுதி கேட்கிறாருங்கிற பிரச்சனை இருக்குது, அந்த தொகுதி இவங்க கொடுக்குறாங்களாங்கிற பிரச்சனை இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இனி ஜனவரியில தான் இது எல்லாமே ஒரு தீர்மானத்துக்கு வரும். அப்படி வரும்போது தமிழக மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் என்பது 2026 இவர்கள் கொடுக்கக்கூடிய செயல் திட்டங்களை பொறுத்து இருக்கிறது. அமித்ஷா வருகைக்கு பிறகு தமிழகம், பாண்டிச்சேரி 2 மாநிலத்திலையும் வந்து பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பார் என்ற நம்பிக்கை அனைவருக்குமே இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.